ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீட்டில் சப்பாத்தி தான். அதுக்கு வந்து நான் உருளைக்கிழங்கு குருமா தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. அதில் தாளிப்புக்கு பார்த்தீங்கன்னா சோம்பு, பட்டை, பிரிஞ்சி எல்லாம் கல்பாசி போட்டு நல்லா பொரியட்டும். அது நல்லா பொரிஞ்சதும் பச்சை மிளகாய், வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கிறலாம். வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அது வதங்குறதுக்கு வந்து கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கை இதோட சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். நான் காரத்துக்கு பார்த்தீங்கன்னா வெறும் பச்சை மிளகாய் தான் போட்டிருக்கேன். இந்த மெத்தடில் தான் நான் குருமா பண்ணுவேன். நீங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குருமாக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் சால்ட்டு சேர்த்து கொதிக்க விட்டுடலாம். வீடியோ எடுத்துகிட்டே இருக்கும்போது கரண்ட் போயிடுச்சு. அதோட தான் இப்போ தம்பி வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கிறான். கரண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் சப்பாத்தி போட ஆரம்பிச்சேன். இந்த குருமா வந்து பாத்தீங்கன்னா சப்பாத்திக்கும் பூரிக்கும் ரொம்பவே டேஸ்டா இருக்கும். நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு நம்ம வீட்டு டின்னர் பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு குருமாவும் சப்பாத்தியும் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.